தெரியும் தானே புதுசுமா இங்கே பாருங்க புதுசுமா ரிவ்யூ கமிட்டி குருவானுக்கு வந்துட்டு அதை குருவானை வெளியே விட்டுருல இவங்க பாருங்க மறுக்கு வேறு இல்லையா சும்மா வைக்கி எப்போவுமே இப்படி தானே பாருங்க போய் பேர் மட்டும் தான் பொறுப்புல இருந்துக்கோன்னு ஒன்றும் சரியா செய்ய தெரியும் என்ன சொன்னாய் உள்ள மக்களுக்கு வேறு வேலை இல்லையா ரிவ்யூ கமிட்டி இங்கே வா உன்னை சொல்லிக்கிறேன் நான் அவங்களோட விஷயத்தை தலை போடாதுன்னு சொல்லி அவனு வேணும் மீடியாவில் மதிலே இதில் சொல்கிறத கேட்டுக்கோன்னு நீ உன்னை வேலையை பாரு நீ உனக்கு தெரியுமா நீ இங்கே வா நீ எப்போ குருவான் ஓதினே உன் வீட்டில் எத்தனை குருவானிக்கு சரியா பார்ப்போம் குருவான் ஒரு 6 இருக்குது 7 குருவானிரு எப்போ குருவானை தொட்டாய் நீ போன நோம்புல ஓதிப்பேன் அதுதான் எனக்கு தெரியும் நீ குருவானை தொடுறோம் இல்லை நீ அதில் கதை வேறு நோம்புலே உன்ன சந்தேகம் தான் நீ ஓதிடுன்ற சந்தேகம் தான் எனக்கு நோம்புலே நீ அவங்கள பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இது அவங்க உலமாக்கள் ஹாஃபில்கள் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து யோசிச்சு அங்கே என்ன நடக்கிறவங்க தெரியுமா இல்லை அவங்க மஷூரா பண்ணி குர்ஆன்ல ஏதாவது பிழை இருந்தாலும் சேர்ந்து அதை மஷூரா பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி வெளிவிடுவாங்க இங்கே வா தம்பி ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாக போட்டால் அவங்களுக்கு பல யோசனை அவங்க பல விஷயங்களை மஷூரா பண்ணி எல்லாம் செஞ்சு கொண்டு தான் மாறுது விலகினா சும்மா ஒரு விஷயத்தை அவங்களும் பாவத்தாளி ஆகலை அவங்களுக்கும் பாவத்தாளி ஆகலை அவங்க மஷூரா பண்ணி இதுக்கேற்ற மாதிரி வெளியே விடுவாங்க அவங்க பொறுப்பாக செய்வாங்க நீ குருவானை தொட்டு மீல உனக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் நீ மக்களுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் விமர்சனம் செய்யவும் அவங்கள பற்றி புறம் பேசவும் கோல்செல்ல தான் போக போகிறேன் சம்பந்தம் இல்லாட்டி பேச நீ ஒழுங்காக ஓதுறத்தனை இருந்தால் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ குருவானை ஓதி குருவானெல்லாம் கிழிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை நீ குருவானை தொடுறதே இல்லை உனக்கெல்லாம் என்னடா கதை பள்ளியில் மோசின் அசாம் சொல்லலாண்டா பாங்கு சொல்லலாண்டு ஒட்ட கேமை கேட்க பிரச்சனைப்படுத்த போகிற ஆனால் என்னது பள்ளிக்கு போகிறதில்ல இது மாதிரி கேஸ் தான் இதுவும் அதனால் நீங்கள் வேலையை பாருங்க சரியா நீங்கள் வேலையை பாருங்க அவங்க பிரச்சனையை முடிச்சு கணக்காக உங்களுக்கு குருவானை கொண்டு சேர்த்துருண்டேன் உங்களோட கவலைக்கு போகுதும் உங்களுக்கு